டேய் சுப்பிரமணி, வரதுக்கு எவ்வளோ நேரமா? அண்ணே, ஊர் சுற்றி எல்லாம் அவனுங்க ஆளுங்கண்ணே. அதான் சுற்றிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி வா, சாப்பாடு போடு. டேய், சாப்பாடு கொண்டு வர வழியில் வண்டி எங்கேன்னு நிறுத்தினியா? இல்லைண்ணா, அன்னிக்கிட்டு வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே தானே வரேன். நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்கண்ணா. ஊரை சுற்றி அவனுங்க ஆளுங்களாம் லாக் அடிச்சிட்டானுங்க. தப்பிக்கிறதெல்லாம் ரிஸ்க்கு தானா. அப்புறம் குமாரண்ணா இருக்காப்புல, அவர் அவங்கக்கிட்ட காம்ப்ரமைஸ் பேசலாமான்னு உங்ககிட்ட கேட்டு வர சொன்னார்ண்ணா. நான் என்ன எவனாலையும் என்ன ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. செல்வாடா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், மூடிட்டு இருங்க. அண்ணா, அண்ணி ஹலோ, எங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். சரி, எப்போ வருவீங்க? நான் வர்றதுக்கு ஒரு வாரம் இல்லைனா 2-3 மாதம் ஆகலாம். நீ பையனையும் பொண்ணையும் கூட்டிகிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு இல்லைனா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிரு. என்னை கேட்டுட்டு யாராவது வந்தாங்கன்னா தெரியாதுன்னு சொல்ல, புரியுதா? ஹலோ, ஏங்க, தெரியாம தான் கேக்குறேன். எவன் எப்ப குத்துவான் கொல்லுவான்னு தெரியாம வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இப்ப கூட யாருக்கோ பயந்துட்டு என்னவோட சொல்றீங்க. சுப்பிரமணி எல்லாத்தையும் சொன்னான். யார கொன்னுட்டு நகை பணம் எல்லாத்தையும் எங்க வச்சிருக்கீங்க, எதுக்கு உங்களை தேடுறாங்கன்னு. ஒருவேளை நீங்க அவங்க கிட்ட மாட்டினீங்கன்னா உயிர் பயத்துல எல்லாமே எங்க இருக்குன்னு சொல்லிடுவீங்க. அப்பையும் அவங்க உங்களை கொன்னுட்டு உங்களை கட்டின பாவத்துக்கு என்னையும் நம்ம பசங்களையும் கொன்னுடுவானுங்க. இதெல்லாம் எதுவுமே நடக்க கூடாதுன்னு தான் சாப்பாட்டுல விஷம் வச்சுட்டேங்க. என்ன மன்னிச்சிடுங்க. அண்ணா, அண்ணா, எனக்கும் கொஞ்சம் பசிக்குது, சாப்பிட்டுட்டுங்களா? சாப்பிடு, சாப்பாடு நல்லா தான் இருக்கு. நான் பண்ணது கரெக்ட் தானேங்க? ஏய், மன்னிச்சிருடி.